King of Glory International Ministries. ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய், உனக்கு சகலமும் எப்படிதான் நடக்கணும்? நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கணும். அல்லேலூயா. ஏன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் ஆண்டவர் சொல்றாருன்னா, சில நேரத்தில் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்கள் சில பிரச்சனைகளுக்குள்ளாய் பிசாசு நம்மளை கொண்டு போக பார்ப்பான். அவனே நம்மளை எப்படி ஆகிலும் நம்ம மைண்டை மாற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கொண்டு நமக்கு சில பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார், நீங்க உண்மை உள்ளவர்கள். பிசாசு எங்க இழுத்துட்டு போறானோ இழுத்துட்டு போட்டும். ஆமென். அவன் எங்க கொண்டு போறானோ கொண்டு போட்டும். அவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போட்டோம், அவன் சிங்கத்தின் கெபிக்கு கொண்டு போட்டோம், அவன் அக்னி ஜுவாலைக்கு கொண்டு போட்டோம், அவன் எகிப்துக்கு கொண்டு போட்டோம், சிறைச்சாலைக்கு கொண்டு போட்டோம். நீங்க ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில பொய் இல்லை, நான் தேவனுடைய சித்தத்தை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாய் நான் பிரியமாய் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நீங்க ஒழுங்கா நடந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறிடும். அல்லேலூயா. பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆமென். கர்த்தர் எனக்கு உங்க மனசுல தெரியும் தானே, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன், சபையில் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்கிறேன், என்னால் முடிந்ததை தேவனுடைய ஊழியத்துக்காக நான் தர்றேன், நான் எல்லாமே செய்துட்டு வர்றேன். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து பாரும், என் உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து பாரும், நீர் ஆராய்ந்து பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்றார். என்ன எல்லாம் என்ன பார்க்குறீங்க ஆண்டவரே, ஆனா இது ஏன் நடக்குது? ஏன் இந்த பழிச்சொல், ஏன் இந்த வேதனை, ஏன் வேலையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இந்த மேனேஜர் இப்படி எனக்கு விரோதமா இருக்கிறான்? குழம்பாதீங்க. நீங்க நீதியுள்ள மனிதனாய் தேவனுக்கு பிரியமான மகளாய் இருந்தா போற போக்கில் போட்டோம். ஆமீன். அல்லேலூயா. என்ன நடக்கணும் அது நடக்கும். ஆமீன். என்ன நடக்கணும் அது நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள தெய்வம், பொய்யுரையாத ஆண்டவர். சொல்லுங்க, உண்மையுள்ள தெய்வம், பொய்யுரையாத ஆண்டவர் சொல்றாரு, சகலமும் உனக்கு எப்படிதான் மாறும்? நன்மைக்கு ஏதுவாய் மாறும். அதனாலதான் பொய்யான திட்டங்களை உடையுங்க. பொய்யான திட்டம் தப்பிச்சுக்கொள்ள ஏதாவது ஒரு பொய்யா திட்டம் போடாது. என்ன தேவன் என்ன செய்யறார் அது செய்யட்டும். நீனே இப்படி எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஓகே இந்தியா போவோம், ஓகே அதை பண்ணி இதை பண்ணி அங்க போவோம், இதை போடாத, உன் திட்டத்தை போடாது. தேவ சமூகத்துல போய் முழங்கால் நில்லு. உண்மையுள்ள ஆண்டவர், வார்த்தை பொய்யுரையாத தெய்வம், ஒரு வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாது. அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேளுங்க. பொய்யான மனுஷன் சொல்றதை கேட்காது, பொய்யான மனுஷன் சொல்றதை கேட்காது. அந்த மனுஷன் உண்மையுள்ள தேவ ஆவியினால் நிரம்பி உனக்கு நல்ல வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை சொன்னா அதை கேளு, அதை பின்பற்று. என்ன மனுஷன் சொல்றதை கேட்காது. மனுஷனுடைய திட்டம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் ஃபெயில் ஆகும். தேவ திட்டம் மட்டும்தான் நிற்கும். ஆமென் சொல்லுங்க. Nothing will stand. நான் பார்த்துட்டேன். தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நிற்கும். தேவன் என்ன உனக்கு கொடுத்தாரோ அதுதான் உனக்கு வரும், வேற எல்லாம் வராது. மனுஷன் சொல்லும் அதை பண்ணிடுறேன், நான் உனக்கு எதை பண்ணிடுவேன், கடைசியில் ஏமாத்திட்டு போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் என்னை சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நல்லா வந்து வாரம் வந்து ஜெபத்துல உட்காரு, உனக்கு தேவையான ஆலோசனை தேவன் தருவாரு. உன் உள்ளத்துல நல்லா ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில பேசு. கர்த்தர் தெளிவாய் உனக்கு பிளாக் போர்டில் ஏ அப்படின்னு சொல்லி பெருசா எழுதுற மாதிரி நீ என்ன செய்யணுமோ அதை காட்டுவார். நீ உன் மனசுல பொய்க்கு இடம் கொடுக்காது. பொய்யான எண்ணங்கள், பொய்யான சிந்தனைகள், பொய்யான காரியங்கள், அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ, எதுவும் ஆகாது. அப்படியே ஆனாலும் டோன்ட் வரி. ஆமீன். நான் சொல்றது விளங்குதா? ஏதோ ஒன் அவுட் ஆஃப் ஆர்டர், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போதா, லெட் இட் கோ, லெட் இட் கோ. God is in control. அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார்.
பிடிக்க வேண்டியது மெய்யான தேவனுடைய பாதத்தை. அவரை பிடி. பொய்யான வார்த்தைகள் வேண்டாம். பொதுவா மனுஷன் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், வேண்டாம். அது எதுக்கு நமக்கு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பொய்யில நம்ம சிக்குண்டு வாழ்க்கையில எவ்வளவு நம்ம இழந்து போனோம். இன்னும் எதுக்கு இந்த பொய்யான மனிதனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நிற்கிறது? அல்லேலூயா. எத்தனை இழந்து போனோம். அந்த ஆஃபீஸில் கூட அவன் சொல்லுவான், மேலே உனக்கு அடுத்த ப்ரமோஷனுவான். அவன் யார் ப்ரமோஷன் பண்ண? ஆண்டவர் சொல்கிறாரு, பிலாத்து சொல்கிறாரு, உன்னை சிலுவையில் உன்னை சிலுவையில் அறையவும் அறையாமல் இருக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏய், பரத்திலிருந்து உனக்கு படாவிட்டால் என் மேலே என்ன இல்லை, ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது. யூ ஹேவ் நத்திங் ஓவர் மை லைஃப். என்ன? ஸோ கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். பொய்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொய்யான வார்த்தைகள், பொய்யான எண்ணங்கள், பொய்யான காரியங்களை தூக்கி எறியுங்க. இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை பெறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.